திருவண்ணாமலையில் மகாதீபத்தை தரிசனம் செய்ய 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்ததால் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்ற அந்த அளவை காவல்துறையினரால் சொல்ல முடிகிறதா? அதற்கான ஏற்பாடுகள் அந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கா? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை அண்ணாமலையார் கோவில் கருவறையில் பரணி தீபமானது ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. 6 மணி அளவில் இந்த மகா தீபத்தை தரிசனம் செய்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் உலகம் முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட இதுவரை 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளார்கள். அந்த அதாவது திருவண்ணாமலை தேரடி வீதியில் அந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சாரையாக பக்தர்கள் வெள்ளத்திலே அந்த சாலை காணப்படுகிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக 40 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து கிரிவல பாதை முழுவதும் அஷ்டலிங்கங்களை வழிபட்டு கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் மாடவீதி மற்றும் அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதை முழுவதும் கிட்டத்தட்ட 1060 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு எவ்வளவு பக்தர்கள் வருகிறார்கள் என்பதையும் காவல்துறை கணக்கீடு செய்கிறார்கள். அது மட்டுமின்றி வருகின்ற பக்தர்கள் வசதிக்காக கிட்டத்தட்ட போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் மற்றும் காவல்துறை சார்பில் மாடவீதி முழுவதிலும் எந்தெந்த பகுதிகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுமோ அந்த பகுதியெல்லாம் கண்காணித்து இந்த முறை எந்த விதமான அசம்பாவதும் இல்லாத வகையில் மாடவீதி முழுவதிலுமேயே காவல்துறையினர் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறையினர் பக்தர்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், கற்பூரம் ஏற்றக்கூடாது என்று பல்வேறு அறிவுரைகளை குறிக்கொண்டே பக்தர்களை வழிநடத்துகிறார்கள். மேலும் இந்த கூட்ட நெரிசலானது தற்போது ஒரு சில பகுதிகளில், அதாவது மாடவீதி மற்ற பகுதிகளில் இருந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் தரிசனம் செய்வதற்காக எதிர்ப்புறத்தில் வரக்கூடிய பக்தர்களையும் கூட்டத்தையும் சரி செய்து வருகிறார்கள். அதே போன்று அந்த பக்தர்கள் வசதிக்காக 24 இடங்கள் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு அந்த பேருந்து நிலையங்களில் இருந்து கிரிவல பாதைக்கு வருகின்ற ஷட்டில் சர்வீஸ் பஸ் வசதிகள் எல்லாம் செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலையில் தற்போதுள்ள சூழல் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.